Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். லெமன் ரைஸ் எப்படி டேஸ்டா பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம எங்கயாவது வெளியூர் போறோம் அப்படினா நம்ம எடுத்துட்டு போறதுக்கு லெமன் ரைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோல லெமன் ரைஸ் எப்படி ரொம்ப டேஸ்டா பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கனா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லெமன் ரைஸ் செய்யறதுக்கு அரிசி ஃபர்ஸ்ட் ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் ஃபுல்லா ரைஸ் எடுத்துர்க்கேன். லெமன் ரைஸ்க்கு சாதம் உதிரி உதிரியா இருந்தா தான் ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அதனால இத நான் குக்கர்ல வச்சு அந்த மாதிரி இப்ப நான் சாதத்தை எடுத்துக்கிட்டேன். இப்போ சாதம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக இந்த சாதத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போறோம். சாதம் சூடா இருக்கும்போதே இத சேர்த்துக்கங்க. ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்தீங்க அப்படினா அது கரெக்ட்டா வராது. நீங்க இந்த மாதிரி சூடா எடுத்த உடனேயே இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அத கலந்து விடுங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சாதம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம தனித்தனியா இருக்கும். அப்ப நம்ம லெமன் ரைஸ் செய்யும்போது அது ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். நம்ம சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சாதத்தை நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறம் நம்ம கலந்தோம் அப்படினா தான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம லெமன் ரைஸ்க்கு தேவையான அளவு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் 2 லெமனை இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல கொஞ்சமா மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதிலேயே நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம லெமன் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. லெமன் ரைஸுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் லெமன் ரைஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம அடுத்து கடலைப்பருப்பு தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு கருகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அடுத்து இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் வத்தலும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 வத்தல் சேர்த்துருக்கேன். வத்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வத்தல் கருப்பு கலராக வர்ற வரைக்கும் நல்லா இதை எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வத்தலோட கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இதில் லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொதிக்க விடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா அது டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நான் ஆற வச்சு வச்சுருக்கிற அந்த சாதத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் அரிசி குக்கரில் வைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து தான் சாதம் வச்சேன். உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் அந்த லெமன் ஜூஸ்லேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சாதத்தை மெதுவாக அந்த லெமன் ஜூஸோடு கலந்து விடுங்க. இப்போ நமக்கு பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸில் ஒரு சூப்பரான டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டீங்க அப்படின்னாலும் அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.